கரூரில் ஆசிரியர் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் குறித்து குடிமை பயிற்சி முகாம் நடைபெற்றது. எம் குமாரசாமி கல்வியியல் கல்லூரி சார்பாக பரணி பார்க் பள்ளியில் இந்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாணவர்களின் தனித்திறமை, பேரிடர் மேலாண்மை, கேள்வித்திறன் போன்றவற்றை மேம்படுத்தும் பணிகளை ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் திறம்பட செய்வதற்கு பயிற்சி அளிக்கும் நோக்கில் இந்த முகாம் நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு துறை பேராசிரியர்களை கொண்டு முதலுதவி, யோகா உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் நடத்தப்பட்டன. ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் பள்ளியின் முக்கியத்துவம் குறித்து ஆசிரியர்கள் அறிந்து கொண்டு மாணவர்களுக்கு சொல்லும் விதமாக பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களை கொண்டு சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. என்னென்ன உணவு நம்ம சேர்த்துக்கிட்ட நம்ம உடலுக்கு நல்லது, கீரை, பால் வகை, மீன்கள், இது மாதிரி போன்ற பல வகை உணவுகள் நம்ம சேர்த்துக்கிட்டா நம்ம உடலுக்கு என்ன நல்லது, இந்த உணவு மூலமா வரக்கூடிய நோய்களை எப்படி கட்டுப்படுத்தலாம், தடுக்கலாங்கிற பத்தி எங்களுக்கு நீங்க சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சரிவிகித உணவை பத்தி நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நெல்லையில் உள்ள கேப் கல்லூரியில் தேசிய அளவிலான கணினித்துறை மென்பொருள் தகவல் பாதுகாப்பு கருத்தரங்கு மற்றும் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தற்போதுள்ள கணினி அறிவியல் பயன்பாடு, அவற்றின் மூலமாக அதிகரித்துள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து துறை வல்லுநர்கள் விளக்கமாக எடுத்துரைத்தனர். அமெரிக்க நிறுவனமான ஈசி கவுன்சில் மூலம் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவது குறித்த பயிற்சியும் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது. மாணவ மாணவிகளுக்கு கணினி அறிவியல் தொடர்பான போட்டிகளும் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டன. பயிற்சி வகுப்பில் தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்து வந்திருந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கு மற்றும் பயிற்சி வகுப்புகள் முதன்முறையாக தென் மாவட்டம் ஒன்றில் நடைபெற்றது. தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த ரீஜனல் ஸ்டூடெண்ட் கன்வென்ஷன் பங்கேற்க ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். ஏன்னா என்எச்ஐ ஈவென்ட் நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஈவென்ட்லயும் பரிசுகள் ரொம்ப நிறைய பரிசுகள், அப்புறம் அந்த ஈவென்ட் நடத்திட்டே இருக்கும்போது நிறைய கிஃப்ட் வவுச்சர்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் லக்கி பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு டிவிஎஸ் ஸ்போர்ட் பைக் அந்த மாதிரி, அப்புறம் சாம்சங் கேலக்ஸி டேப் அந்த மாதிரி நிறைய பிரைசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சிஎஸ்ஐ ரீஜனல் கன்வென்ஷன் சிட்டி சைடில் ரொம்ப காமனாக இருக்கும். ஆனால் இப்போ எங்கள் காலேஜில் அதுவும் சவுத் இந்தியா சைடில் சிட்டி கிராமப்புறத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லாருக்கும். மாணவர்களுக்காகவே தேசிய அளவில் இந்த ஸ்டூடெண்ட் கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்ப திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. இதை ஏதாவது ஒரு காலேஜில் வச்சு அவங்க நடத்துவாங்க. இதனுடைய முக்கியமான குறிக்கோள் மாணவர்களுக்கு ரீசன்ட் தொழில்நுட்பங்கள்ல என்ன விழிப்புணர்வு இருக்கு அண்ட் அவங்களுக்கு நிறைய பரிசுகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல பண்ணுவாங்க. It has been wonderfully organized with lot of events and also the technical as well as the non-technical events, and number of prizes have been announced. In fact, this is the first time we have seen the amount of prizes which have been part of this convention is amazing. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மாலை நேர சிறப்பு வகுப்புகளை மாவட்ட கல்வித்துறை நடத்தி வருகிறது. இந்த வகுப்புகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வுகள் நடத்தப்பட்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. இதன் அடிப்படையில் பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாணவனின் செயல்பாடு அதிகரிக்க தேவையான அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன. 100% தேர்ச்சியை இலக்காக கொண்டு இந்த சிறப்பு வகுப்புகளில் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புடன் நடந்து கொள்வதாக மாவட்ட கல்வி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் சுமார் 67 பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். சிறப்பு வகுப்புகளின் மூலம் தங்களின் தேர்ச்சி சதவீதம் அதிகரிக்கும் என்று மாணவர்களும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். முன்னாடியெல்லாம் எங்க ஸ்கூல்ல 100% தேர்ச்சி பெறல. இந்த வாட்டி மாலை நேரம் சிறப்பு வகுப்பு நடத்தி எங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. அதனால நாங்க இந்த வாட்டி 100% தேர்ச்சி பெறுவோம் என்று உறுதியளிக்கிறோம். மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் கடந்த ஆண்டை விட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவில் இந்த ஆண்டில் மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு முன்னேற்றத்தை நோக்கி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் புரவலர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் 18 வயது முதல் 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த முகாம்களில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு வேலை வாய்ப்பினை பெற்றனர். இளைஞர்கள் தங்கள் கல்வி தகுதிக்கேற்ப வேலைகளை பெறுவதற்கு ஏதுவாக புதுவாழ்வு திட்டம் என்ற பெயரில் வேலைவாய்ப்பு முகாம்களை விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது. சென்னை மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்த முன்னணி நிறுவனங்களான சாம்சங், எல்என்டி, டிவிஎஸ், சிஎன்சி, யாசகி உள்ளிட்டவை தங்கள் நிறுவனங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்தன. வத்திராயிருப்பு யூனியன் அலுவலகத்தில் நடைபெற்ற முகாமில்
200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 133 பேர் வேலைவாய்ப்பை பெற்றனர். புதுவாழ்வு திட்டத்தின் கீழே வேலைக்கு முகாம் எடுக்கிறாங்க. நான் 10th படிச்சிருக்கிறேன். எனக்கு நர்சிங் கோர்ஸ் படிக்கணும்னு ஒரு ஆசை, அதனால அதுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா தெரியுது. என் குடும்பமும் நல்லா இருக்கும். பிபிஆர்சில புதுவாழ்வுல இருந்து எங்களுக்கு 1 வருஷம் கோர்ஸ் ஃப்ரீயா சொல்லி தராங்க, பஸ் பேர் தராங்க, அதை முடிச்சு வேலை வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. எங்களுக்கு ஆசையாவும் இருக்குது படிக்கிறதுக்கு. நாங்க படிச்ச இதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கிறது. இதேபோல சாத்தூர் யூனியன் அலுவலகத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 14 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று நேர்காணல் நடத்தின. தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கல்வி தகுதிக்கேற்ப வேலையும் ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டு உதவித்தொகையுடன் இலவச பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 388 பேர் கலந்து கொண்ட இந்த முகாமில் 274 பேர் நர்சிங் பயிற்சி மற்றும் ஓட்டுநர் பயிற்சிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டதாக புதுவாழ்வு திட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். கிராமத்துல வந்து வறுமையை ஒழிக்கணும்னா முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு இளைஞர் வேலைக்கு அனுப்பணுங்கிறது நம்முடைய குறிக்கோள். அதனாலதான் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு இளைஞர் கட்டாயம் இந்த வேலை முகாமில் கலந்துக்கணும் நோக்கத்துல நாங்க விளம்பரம் பண்ணோம். குறிப்பா செய்தித்தாள வெளியிட்டோம், ஆட்டோ விளம்பரம் பண்ணோம், பிட்நோட்ஸ் அடிச்சோம். அதுபோக எங்க கிராம வழிமுறை சங்கத்திலிருந்து நிறைய இடங்களை தகவல் பலையில எழுதி போட்டு மக்கள் மொபிலைஸ் பண்ணிருக்கோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கம்பெனிகள் நாங்க வர வச்சிருந்தோம். 15 கம்பெனில ஆவரேஜா ஒவ்வொரு கம்பெனிக்கு 15-20 பேர் நாங்க தேர்வு பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. தங்களது ஊர்களுக்கே நேர்காணல் நடத்தி வேலை வாய்ப்பை அளித்தது சிறப்பான அணுகுமுறை என்கின்றனர் பயனாளிகள். தகுதி திறமைக்கேற்ப வேலையில் சேர வாய்ப்பளிக்கும் இத்தகைய திட்டங்கள் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதே கிராமப்புற இளைஞர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக விருதுநகர் செய்தியாளர் ராஜேந்திரன் மற்றும் ரமேஷ்குமாருடன் ராஜராஜேஸ்வரி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கற்றபின் பகுதியை பார்க்கலாம்.